எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட ட்ராவல் ஃப்ரம் துபாய் டு காஷ்மீர். நாங்கள் வந்து எப்படி ட்ராவல் பண்ணோம், எங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ ஆச்சு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து காஷ்மீருக்கு வந்து த்ரூ ஏர் இந்தியா வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ ஏர் இந்தியாவில் வந்து இப்போ நாங்கள் வந்து டெல்லி வந்து இறங்கியாச்சு. இப்போ டெல்லியில் வந்து எங்களோட டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து ஃப்ளைட் வந்து நெக்ஸ்ட் டிரான்சிட் ஃப்ளைட் வந்து இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து ஒரு 2 days முன்னாடியே வந்து எங்களுக்கு மெயிலும் அனுப்பிச்சிட்டாங்க, மெசேஜும் வந்துருச்சு ஃபோனில். ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்களோட அந்த டிரான்சிட் அந்த டைமிங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 hours கிட்ட நாங்கள் வந்து டெல்லி ஏர்போர்ட்லேயே இருந்தோம். ஸோ இப்போ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வந்து வி ஸ்டார்டட் டு காஷ்மீர். ஸோ நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணது ஏர் இண்டியா as I said. பட் நீங்கள் வந்து டெல்லி டு காஷ்மீர் வந்து ட்ராவல் பண்ணோன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பை ரோட் வந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் January 26, 2025 டெல்லி டு காஷ்மீருக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து விட போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 ட்ரெயின்ஸ் வந்து காஷ்மீருக்கு வந்து விட போகிறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து த்ரூ ட்ரெயின் வந்து போனீங்கன்னா இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் த காஷ்மீரோட ரூட்டே வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது ட்ரெயினில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து வந்தே பாரத்தில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியாவில் போனோம். ஸோ ஃப்ளைட்டோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் லைக் ஓகே. ஃபுட் எல்லாமே வந்து ஓகே தாங்க இருந்துச்சு. ஸோ அப்படியே ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்லா விடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து காஷ்மீருக்கு வந்து அப்படியே வந்து நாங்கள் வந்து ஃப்ளை பண்ண போகிறோம். எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்க போது அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸோ ஏர் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலி எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் டு எங்களுக்கு ஸ்ரீநகர். ஸோ கண்டினியூஸ் சிங்கிள் ஃப்ளைட் தான். பட் நடுவில் வந்து டிரான்சிட் வந்து எங்களுக்கு டெல்லியில் இருந்துச்சு. ஸோ டோட்டலி வந்து பர் பர்சன் அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 dirhams ஆச்சுங்க. ஸோ துபாய் டு காஷ்மீர் வித் இன்க்ளூடிங் த டிரான்சிட் ஃப்ளைட்டு சேர்த்து எங்களுக்கு டோட்டலி 1200, which means around 25,000 கிட்ட வந்து ஆயிருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து ஃப்ளைட் வந்து ப்ரிஃபர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஏர் இண்டியாவை சொல்வேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் எக்கானமிக்கலாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஏர் இண்டியா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏர் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த விஸ்தாரா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. விஸ்தாரா இஸ் நத்திங் பட் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் டாடா குரூப்ஸ் அண்ட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து ஏர் இண்டியா வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஏர் இண்டியா தான் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அதை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது. ஸோ ஃபுட் அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓகே தாங்க இருந்துச்சு. பட் எங்களுக்கு சாப்பிட்ற மூடு அதெல்லாம் இல்லை. எப்படா போய் காஷ்மீரில் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்லி டு ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 2 ஊருக்குமே வந்து காமனாக வந்து நியர்பையாக இருக்கிற ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் காஷ்மீர் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸ்ரீநகர் ஏர்போர்ட் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. பிகாஸ் ஜம்முவில் வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்க, ஜம்முவில் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போட்டிங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 400 kilometers வந்து நீங்கள் வந்து ஸ்ரீநகருக்கு வரணும். ஸோ அதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேயே வந்து புக் பண்ணிடலாம். டெல்லி டு ஸ்ரீநகர் வந்து ட்ராவலிங் டைம் வந்து பை ஃப்ளைட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 kilometersங்க. ஸோ அரவுண்ட் 1.5 hours வந்து நாங்கள் வந்து போய் சேர்ந்தோம். பட் ஆன் டைம் வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து லேண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைம் போய் லேண்ட் ஆனாங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. அந்த ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னு போய் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட் எடுத்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கரெக்டாக வந்து ஒரு 10 minutes இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் போய் ஆன் டைம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸ்ரீநகரில். ஸோ இங்கேருந்து பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலே வந்து எங்களுக்கு 1 degree தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ பயங்கர கூல்டாக இருந்துச்சு. பட் ஓகே காஷ்மீர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. பிகாஸ் ஸ்னோஃபால் இருக்குமா இல்லைன்னா எவ்வளோ டிகிரி இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வந்து தெரியல. பட் நாங்கள் ஃப்ளைட் ஏறி அப்படியே ஸ்லோவாக வந்து அந்த மவுண்டன்ஸ்லாம் வந்து காஷ்மீரை வந்து ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான வியூஸாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணி ஜன்னல் சீட் கிட்டலாம் வந்து நான் உட்காந்துருந்தேன். ஸோ பட் இறங்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர், அதாவது அந்த எவ்வளோ டிகிரி வந்து இப்போது ஸ்ரீநகரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நிஜமாவே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்களும் வந்து கேட்க போகிறீங்க. வீடியோட எண்டில் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறேன்.
நம்ம இந்தியாவோட மினி ஸ்விட்சர்லாண்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரடைஸ் ஆன் எர்த்துன்னு சொல்லி காஷ்மீரை வந்து சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து அப்படியே போயிட்டே இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் க்யூரியாசிட்டியும் இருக்குதுன்னு சொல்லணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரை வந்து எல்லா சீசன்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி வந்து வின்டர், அதுக்கப்புறம் சம்மர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங், ஆட்டம் 4 சீசனுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டேஸ் மட்டும் காஷ்மீரில் வந்து ஸ்ரீநகரில் அந்த டியூலிப் கார்டனில் வந்து டியூலிப்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரலில் வந்து வாங்க. ஸோ ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மாதமும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காஷ்மீர். பட் என்ன கேட்டால் நான் பர்சனலி வந்து நான் வின்டரை வந்து கண்டிப்பாக வந்து நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் காஷ்மீரை. பட் அது எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஸோ ஃபைனலி வந்து ஐ வில் டெல் யூ லைக் ஏன் வந்து வின்டர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ரீசனும் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலி வந்து ரன்வே வந்து போயாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காஷ்மீர் ஸ்ரீநகர் போய் நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ இப்போவே வந்து நீங்கள் ஏர்போர்ட்டை வந்து பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாவே ஒன்றுமே தெரியாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபாகியாக பயங்கர மிஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செம்ம கோல்டு. ஜாக்கெட்லாம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து டிசம்பரில் டெல்லியிலே இருக்க முடியாது. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ஃப்ளைட் வந்து ஃபைனலி வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ செம்ம ஜாலியாக வந்து ஃபைனலி ஃப்ளைங் டு த பேரடைஸ் ஆன் எர்த் காஷ்மீர். ஸோ நம்ம வந்து அங்கே இறங்கிட்டு அப்படியே வந்து பார்க்கலாங்க. ஸோ ஃப்ளைட் ஜேர்னியில் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து இருந்துச்சுங்கிறதும் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து மேலே வந்து டேக் ஆஃப் ஆயிடலாம். ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்னா எங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சாண்ட்விச், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம் வந்து கொடுத்தாங்க. பட் ஃபுட் வைஸ் வந்து ஓகே தாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் டேஸ்ட் வைஸுமே லைக் ஓகே, அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரின்னு கண்டிப்பாக வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லான காஷ்மீர், அந்த மவுண்டனோட வியூலாம் வந்து பாருங்கள், இப்படி தாங்க இருந்துச்சு லேண்ட் ஆகும்போது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ மவுண்டென்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து நிறைய வந்து ரீல்ஸ் மாதிரி வந்து எடுத்திருந்தேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே. ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் தான் வந்து எடுத்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்லோ மோஷனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த வியூ பார்த்துட்டே வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து டெல்லி டு காஷ்மீர் வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா அந்த வியூ தான் வந்து நமக்கு மெயின். ஸோ அதை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து ட்ராவல் பண்ணுங்கள். Please allow their seated in front of you to keep first. Yes, we reach your bookings are requested to please remain seated at the moment. Our team will assist you promptly after the guests have checked in. You can earn Maharaja point for this. ஸோ ஃபைனலி இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீநகர் வந்து வந்தாச்சுங்க. -6 டிகிரி, பட் வெளியில் வரும்போது -8 டிகிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீநகருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ அடுத்து வர vlogs எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காஷ்மீர் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. பட் காஷ்மீரோட பாசிட்டிவ், நெகட்டிவ், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நான் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து அடுத்தடுத்த vlogsல வந்து சொல்ல போகிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாடா, பை, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.